ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. இன்னைக்கு எலும்பு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கசகசா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, இதெல்லாம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லி எலும்பா வாங்கிக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதில் நம்ம வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளிலாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எலும்பு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி வதங்கின உடனே அதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் மல்லித்தூள், நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், கொஞ்சம் நல்ல கலருக்காக வேண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள். மசாலா பவுடர்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் மிக்ஸ் ஆன உடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற எலும்பு அதில் சேர்த்துக்கலாம். எலும்பு சேர்த்து அதில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். எலும்புலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எலும்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் எலும்பு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதில் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கிரேவிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். உப்பு, காரம்லாம் சரி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. அதில் நம்ம மல்லித்தழை தூவி விட்டுக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.